ஹாய் மக்களே, திஸ் மீ. அது எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் சினிமாவோட மிகப்பெரிய 2 ஜாம்பவான்கள் இணைந்து நடிக்க போறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு, அதுவும் நம்ம நெல்சனோட ஸ்டைலில். ஸோ அதை வந்து நான் ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்கு மேலே ஆச்சு. இப்போ வரையும் பார்க்காம ரொம்ப வெயிட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட போகிறேன். சொல்லப்போனால் அவங்க 2 பேரோட மிகப்பெரிய ஃபேன் சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அவங்கள பார்த்தா வளர்ந்துருப்போம் இல்லையா? ஸோ டிலே பண்ணாம சீக்கிரம் போய் ரியாக்ஷன் பண்ணிடலாமா? ஓகே, இந்தியாவின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அதுவும் முக்கியமான தருணம், பல வருடங்களை வெயிட் பண்ண மூமெண்ட்டு. ஸோ என்ன ரியாக்ஷன் வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் இதை பார்க்குறவங்களும் எப்படி இருக்க அப்படிங்கன்னு தெரியல. ஸோ எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போகிறது? நெல்சன் புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா 2ல் ஏதாவது தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி, கரகர பிரியாலே போயிடும். போய் சொல்கிற தொண்டை வேற ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஐயோ, என்னையா வெயிட் என்ன இது பண்ணி வச்சிருக்காங்க? அதாவது நம்ம ரஜினி அவர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்தாலும் தாங்காது. இதுல கமல்ஹாசன் அவர் வந்து இருக்கிறதுலையே அது சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஜாம்பவான் பக்காவா இருக்கு. ஒரு மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா எது ஒரு மாதிரி விண்டேஜ்ல ஃபீல் மியூசிக்லாம் கொடுத்து தரமா இருக்கு. அதுவும் வாக்கிங் ஸ்டைலு, அதுவும் இந்த இன்ட்ரோல பார்த்தீங்களா, அவர் எடுத்தாரா நான் எடுக்கல, அது ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சுல்ல நெல்சன். ஸோ இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாடல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயம், இவங்களாம் வந்து ஏன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சனால பிரச்சனை இல்லை, தெரியாமல் நிறைய பேர் இனிஷியலாக பார்க்குறப்ப என்னென்னு நினச்சா இவ்வளோ பாவத்தை பாருங்களேன். ஏஐ மாதிரியே இல்லை பாருங்களேன், எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனால் இவங்க 2 பேர் பாருங்க, செம்மையாக இருக்குது. சத்தியமாக சான்ஸே இல்லை. ஐயோ, வாவ், காசு அனிருத் மியூசிக். வாவ், நீங்க கவனிச்சிங்களா தலைவரோட சாவித்துக்கு ஸ்டைல் பார்த்தீங்களா? எப்படி இவர் கேட்ச் பண்ணது பார்த்தீங்க ஆண்டவர். என்னங்க மாசுங்க. நீங்க போய் ஏதாச்சும் போடு. HRK reunion. இதுக்காக தான் நம்ம மூமெண்ட் 8 வருஷம் வெயிட் பண்ணுது. டைரக்ஷன் திலீப் குமார்.
சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியாக இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? சரி ரைட்டு. கேட்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? யாரு ஹீரோ? ஒரு ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு மசாலான்னு சொல்லுவோம் தெரியுமா, அது முடிஞ்ச நெல்சனால கொடுக்கணும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சீரியஸ்லி அது பாருங்க, லுக்கும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கு. அப்படி எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் கேட்ட மாதிரி யார் ஹீரோ அப்படின்னு தான் எனக்கு கொஸ்டின் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே பயங்கரமாக வில்லனிசத்துக்கு செமையாக செட் ஆவாங்க, ஹீரோயிசத்துக்கு செட் ஆவாங்க. சொல்லப்போனால் ரஜினி சார் வந்து வில்லனுக்குலாம் அவர் தூக்கி சாப்பிட்டுவார். அவரை பல வருஷம் ஆச்சு வில்லனாக பார்த்து. மேபி வில்லனுக்கு இல்லைன்னா ரெண்டு பேரும் கேங்ஸ்டர்ஸ், கிளாசிக் விண்டேஜ் கேங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், கல்ட் கேங்ஸ்டர்ஸாக இருக்கலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியும், அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு முக்கியமான சில படங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ வில்லனாகவும் ஹீரோவாகவும் ஆப்போசிட் கேரக்டர்ஸில் 1975 கிட்டத்தட்ட 17 படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ, இந்த பக்கம் வில்லன், அப்படி மிக்ஸ் ஆகி பயங்கரமான ஹிட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2026 நமக்குலாம் அந்த கொடுப்பனை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஒரு லாங்கஸ்ட் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மக்களே, என் கூட நின்று சப்போர்ட் பண்ணதுக்கும் சரி, இத்தனை நாள் ஆதரவு கொடுத்த ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே உங்கள் ஆதரவு இன்னும் நிறைய கிடைக்கும்னு நம்புகிறேன். கிடைக்கணும், அது கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ see you in another வீடியோ. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக முடிஞ்ச கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னுமே கனெக்ட் பண்ணி நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருங்க இப்போ வரையுமே. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். see you in another வீடியோ. பாய் மக்களே, this is me signing off. Yadu. Bye.